நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க தானே சொல்லி அடிப்பேனடா நான் அடிச்சாதான் ஏதோ ஒன்று சொல்ல உடம்பு புடியடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போலதான் நம்ம மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கைனும் அப்படியே சும்மா யோசிச்சு சிந்திச்சு தரமா நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ரேணுகா இருக்காங்களா, சாமியார் கிட்ட கூட்டின்னு போறாங்க. சாமியார் இருந்தாலும் ரேணுகாவுக்கு ஓம் கிரீம் குரும் ட்ரீம் ஓடு 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 நிக்காம ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தலையில பத்திரிகையில எடுத்து வச்சுறாங்க. அதே சமயத்தில் நம்ம தலைவன் அப்படியே மனோகர் வந்து ரேணுகா மாட்டினியா இன்னைக்கு அப்படியே உன் குட்டு எல்லாம் வெளியே வரப்போகுது, யாரை ஏமாத்தின்னு இருக்கா, உன்னை பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை கையும் களமா புட்டிக்காம நான் தூங்க மாட்டேனே, எனக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் மனோகர் ஒரு பக்கம் சொல்லிருக்கா. உடனே பார்க்கணுமே நம்ம தலைவி சைலண்டா உட்காந்து இருக்கா. அப்படியே அடிக்கிற போதெல்லாம் சைலண்டா திடீர்னு அந்த சூளத்தை எடுத்துக்கின்னு டா அயோக்கியனே என்னை ஏமாத்தனே உன்னை சும்மா விட மாட்டேன்டா, யாரா நீ மாமனா மச்சானா மானங்கட்டவனே ஓடுறா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு சூளத்தை எடுத்து நின்றுறாங்க. பார்த்ததும் பார்க்கணுமே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் பயத்துல. ஐயோ இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாம்பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சிம்பிளா கொண்டு போயிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கம் குழப்பம் நம்ம விஜய்க்கு. என்னடா இது ரேணுகா பைத்தியம் மாதிரி தான் பண்றாளா, இல்ல பைத்தியம் ரேணுகா மாதிரி பண்றாளா, இவர் ரேணுகா தானே இல்ல வேற ஆளா, இல்ல ரேணுகா தான் வேற ஆள் மாதிரி பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஒரு பக்கம் நம்ம தலைவன் விஜய்க்குள்ள. என்னங்க பண்றது, பல நாள் கனவே ஒரு நாள் நிஜமே அப்படின்ற மாதிரி பல நாள் கனவா இருந்துச்சு. நம்ம ரேணுகா எங்கேயோ போயிட்டா என்ன ஆனா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு திடீர்னு உயிரோட வந்தா சும்மா இருக்க முடியுமா, அப்படியே சும்மா ரத்தம் கொதிக்குது, அப்படியே சும்மா ரத்தம் டிராவல் பண்ணது போர்ஸ்ல, அந்த போர்ஸ் மண்டைக்கு ஏறும் போது என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதான் நம்ம விஜய் எப்படியாவது ரேணுகாவது திரும்ப வாவின் நிலாவின் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு இருக்காரு. கண்டிப்பா நம்ம ரேணுகா வர மாட்டாங்க, அது ரேணுகாவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரேணுகான்ற பேர்ல ஒருத்தர் ரேணுகாவை ரெடி பண்ணி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி மொத்தம் அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் யாரும் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. என்னடா இது நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலையே கேட்டுன்னு ஓடி வருதுங்க. என்னங்க பண்றது, நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை, அதை நான் அடிச்சு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் ஒரு பக்கம் கேட்க மாட்டாங்க. சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தான் நம்ம யோசிச்சாகணும். அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜயப்பா எனக்கு அந்த புது அம்மாவை பிடிக்கவில்லப்பா, வீட்டை விட்டு துரத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத ரேணுகா, நம்ம அம்மா ரேணுகா அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ரேணுகா அம்மாவோட கேரக்டரே இது இல்லை, ரேணுகா அம்மா மாதிரியே இவங்க பார்க்கறதுக்கு தெரியல, இவங்க யாரா புது கேரக்டராக இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது கூத்து, கொடுமை கோயிலுக்கு போனால் அந்த கொடுமை இங்கே தலைவிரிச்சி ஆடுதே, அந்த போல தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது, இன்வால்வ் ஆகவும் கூடாது, இந்த பிரச்சனை இன்னும் பெருசா ஊதி ஒரு பக்கம் ஓட விட்டுருணுங்க. அப்பதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுனால எதான யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நயா பைசா யூஸ் இல்லைங்க. அதனால அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்தை தான் யோசிச்சாகணும். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல நான் செம்மையா செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஓஹோ ரஞ்சித ராஜேஸ்வரி நீங்க சரியான ஆளுதான், எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஓம கொட்டா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னங்க பண்றது, எந்த விஷயத்த செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும், இல்லைன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி அப்படி என்னதான் பண்ண ஏதான் பண்ண கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுமா, எங்களுக்கும் ஒரு ஐடியா வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா உடனே சீக்ரெட் என்னைக்குமே வெளியே வரக்கூடாது, எல்லாமே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாவே அடக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்கு, பார்க்கும் போது நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, மிகப்பெரிய வேற ஏதாவது ட்விஸ்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சைலண்டா இருக்க, நிஷா ஒரு பக்கம் நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் அதிரடியான ஆட்டங்க பாத்தியா பப்ஜி சுட்டுட்டு போயிட்டே இருந்துருவேன் பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கா. மறுபக்கம் என் கூட ஒரு முட்டா மண்டைங்களா கேட்டா ஃப்ரீ ஃபயர் பிளேயர் நல்லா ஆடுல பகுதாசு வாடா விளையாடலாம் ஆடுறான் உயிரா வாங்குறாங்க நச கொசன்னு. என்னங்க பண்றது, இந்த மாதிரி உக்காந்து வேலை வெட்டி இல்லாம தேவை இல்லாம விளையாடு கடுப்பேத்துற போது இன்னும் கடுப்பாகும். நாம ஒரு பக்கம் சுட்டா
இந்த பக்கம் சுட்டா அந்த அமெரிக்காவுக்கு போகுது, இந்த பக்கம் சுட்டா அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகுது. நான் எங்கே தான் சுட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வெறுத்து போச்சு. வெறுப்புனா வெறுப்பு, அவ்வளோ பெரிய கடுப்பு. அதனால் அது கேமாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால் யாரும் பெரிய விளையாடி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு யோசிங்க. இல்லை என்ன மாதிரி உட்காந்து சீரியலாவது பாருங்கள், அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சீரியலில் நல்லதும் இருக்கும் கெட்டதாக இருக்கும். குடும்பத்தை எப்படி ரன் பண்ணலாம் ஸ்மூத்தான்ற ஐடியா நிறையவே வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.